எப்படி இருக்கீங்க டிகே? எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நான் வந்து லாக்டவுன்ல என்ன பண்றீங்கலாம் கேட்டு உங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன். ஆனா வந்து உங்களோட ஒரு என்டியூரிங் இமேஜ் எங்களுக்கு வந்து யூஆர் ஆல்வேஸ் திஸ் பிட்ஜெட்டி ரியலி ஆக்டிவ் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. உங்களை வீட்டுல கட்டி போட்டு வச்ச மாதிரி இல்லையா இப்போ? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஆக்சுவலி வீட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்றது, ரொம்ப எடுத்தோன்னு பிலசாபிக்கலா போகணும்னு பாக்கல. பட் பல பேர் நிலைமையோட நம்மளுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியா ஜஸ்ட் கவுண்டிங் ஹாப்பி டேஸ் தட் யூனோ வீட்டுல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. நாய்க்குட்டி இருக்கு, அதோட கொஞ்சம் விளையாடின்னு, அது தவிர கொஞ்சம் ட்ரைனிங் டைம் போகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு வீட்டுக்குள்ள நவுறதுக்கு இடமும் இருக்கு, நல்ல சாப்பாடும் இருக்கு. சோ இதுக்கு மேல என்ன வேணுங்க? எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து பெருசா ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல. நைஸ். ஐம் ஹாப்பி வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவோட பேசியிருக்கீங்கன்னு. ஆனா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அப்கோர்ஸ் உங்களை ஃபர்ஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்ததுனால ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க நிறைய எங்களெல்லாம் டார்ச்சர் பண்றீங்க தெரியுமா? நிறைய கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படின்னா, ஆமா சொல்லுங்க இல்ல அது எப்படிங்கறத சொல்லிடுறேன் வந்து. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்களோட பேரோட ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் வந்து. ஸோ தெர் யூஸ் டு பி a lot of instances where we would call you KD Karthik. அது சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு KD Karthikனு. அப்புறம் கார்த்திக்ல THICK இருக்கும், THIK இருக்கும், TIK இருக்கும். ஏன் இத்தனை ஸ்பெல்லிங்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல? நானும் ஏதோ டார்ச்சர்னா ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டேன், ஏதோ அந்த மாதிரி பெருசா ஏதோ பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஏதோ நடத்துங்க. பேரு ஸ்பெல்லிங் இதெல்லாம் ஒரு மேட்டரா? உலகத்துல என்ன நடக்குது? என் பேர் என்ன? ஆமா அந்த டைம்ல ஆனா நிறைய ஸ்கூல் கிரிக்கெட்ல எல்லாம் நான் விளையாடும் போது என் பேரை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. என் பேரு நிறைய வாட்டி சில பேர் KRTHIK போடுவாங்க, ICK போடுவாங்க, அப்புறம் KAARTHIK போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸா கிரிக்கெட் வந்து இந்த சொதப்பல் இருக்கும்போது இன்னும் பெருசா சொதப்பி விட்டான். எங்க அப்பா பேர் தூக்கி முன்னாடி வச்சுட்டான், கிருஷ்ணகுமார் அப்படின்னு. அது எங்க அப்பா வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் கான்செப்ட் இருக்கிறதால என்னோட சர் நேம் தூக்கி முதல்ல போட்டான். சோ அதனால அந்த கிருஷ்ணகுமார் தினேஷ் கார்த்திக், அந்த கிருஷ்ணகுமார் தினேஷும் இனிஷியலே ஆக்கி விட்டான். அது KD ஆச்சு, அப்புறம் KD கார்த்திக் ஆச்சு. இந்த நார்த்ல இருந்து வரவங்க நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரிஞ்சவங்க தான் டெஃபினட்டா கலாய்ப்பாங்க. பட் தமிழ் தெரிஞ்சவங்க டெஃபினட்டா கலாய்ப்பாங்க, டவுட்டே இல்லை. பேரே KDன்னு இருந்தா எப்படி? பட் வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்தா அவ்வளவு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பட் எல்லாரும் நிறைய பேர் கார்த்திக் தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் அதுவே தானா அது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆகி DK ஆகி இப்போ DK தவிர யாரும் எதுவும் கூப்பிடுறதே இல்ல. அதுல வேற ஒரு கெட்ட வார்த்தை பாட்டு வந்துச்சு, போத் DK அப்படின்னு. அதுல வேற மாட்டீங்கன்னு. சோ எப்படி போனாலும் அடி வாங்குது. சோ பரவாயில்ல, அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா இல்ல. பட் ஆமா, பட் பிராண்டிங் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் உங்க லோகோவும் நல்லா இருக்கு, DK19 அப்படின்னு. இன்ஃபேக்ட் அந்த ஜெர்சி கூட இட்ஸ் rather இன்ட்ரெஸ்டிங்ல. ராகுல் டிராவிட் used to have 19 and நீங்களும் வந்து you had 19 at different points of time. How did that work out? வெயிட் பண்ணிட்டே இருந்தா அவர் எப்ப ரிட்டையர் ஆவார்னு ஆனவனு தூக்கிட்டு அந்த நம்பரை. அதனால பெரிய ஒன்னும் கஷ்டம் இல்லை. அது வரைக்கும் இல்லாத போல நம்பர் எல்லாம் வச்சிருந்தேன். அவர் எப்ப கிளம்பினாரோ கொஞ்சம் BCCI ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த நம்பர் தூக்கிட்டேன். அதுல நான் ஆடினே இருந்தேன். அப்புறம் உமேஷ் யாதவ் வந்து அதை தூக்கிட்டான் கொஞ்ச நாளைக்கு நான் இல்லாதப்போ. அதுக்கப்புறம் சரி நானும் மாத்திட்டேன் நம்பரை, அவ்வளவுதான். ரைட். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இன்ஃபேக்ட் உங்க ஸ்கூல்ஸ்ல இத்தனை ஸ்பெல்லிங்ஸ் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து நீங்க ஒரு 14-15 ஸ்கூல் போனதுதான் இல்லையா? வந்து எல்லா ஸ்கூலும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னெல்லாம் ஸ்கூல் போனீங்கன்னு? சத்தியமா ஞாபகம் இல்லைங்க. என்னோட லைஃப்லயே ஒன் ஆஃப் மைனஸ் பாயிண்ட்ஸ் இதுதான். நான் நிறைய ஸ்கூல்ல படிச்சிட்டேன், எல்லா ஸ்கூல் பேர்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல. டெஃபினட்டா ஒரு 10 to 12 ஸ்கூல்ஸ் படிச்சிட்டேங்க. அதுல எனக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்ல. ஒரு 5 ஸ்கூலாவது சொல்லுங்களேன், உங்க மெமரி கொஞ்சம். 5 ஸ்கூல் ஷூரா சொல்லுவேன். 5 ஸ்கூல்லாம் ஷூரா சொல்லுவேன். நம்ம சென்னையிலேயே நான் சொல்றேன் பாருங்க, டான் பாஸ்கோல படிச்சேன், சென்ட் பீட்ஸ், ஆதர்ஸ்ல படிச்சிருக்கேன், சென்ட் ஜான்ஸ்ல படிச்சிருக்கேன், DAVல படிச்சிருக்கேன். கரெக்ட். என்னோட கணக்கு வீக் தான். ஸோ இது 5 இல்லையாங்கிறத வெரிஃபை பண்றது வந்து மக்கள் கிட்டே விட்டுருலாம் ஒன்ஸ் அகேன். பட் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் மெமரிஸ் ஆஃப் வாட்சிங் யூ பிளே ஆல்சோ இன்வால்வ்ட் a lot of your dad as well. அவர் வந்து குவைத்ல இருந்து whenever he used to fly down here for his holidays, I think ஒரு 7-8 years ago, அப்போ he would always be there for all these Ranji games, for all these Duleep Trophy games. In fact, I used to track
all the media reports, உங்களை பத்தி வர எல்லா ரிப்போர்ட்ஸும் you used to track really closely and used to come back and tell us வந்து இது நல்லா இருந்தது, நல்லா எழுதிருந்தாரு. So that actually came across as really sweet because at the time வந்து you had played for India and you were probably out of the team அப்போ, but still for him to track your career so closely was incredibly nice. Do you still discuss a lot of cricket with him? I mean, we speak a lot of cricket, இந்த மாதிரி போச்சு அந்த மாதிரி போச்சு அப்படி, பட் என்னோட இன் மேட்ச் டீடைல்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுறது இல்ல. that is long gone by. பட் டெஃபினட்டா கிரிக்கெட் ஜெனரலா இந்த டீம் நல்லா ஆடுது, இவங்க நல்லா ஆடுறாங்க, இந்த பிளேயர் பாத்தியா, அந்த மாதிரிலாம் எங்க அப்பா கேட்பாரு. அவரே இப்ப ஒரு கோச் ஆயிட்டாரு, சோ அதனால அதெல்லாம் டெஃபினட்டா. But he's a proper cricket tragic, isn't he? ஆமா, big time. He's a failure model cricketer who wanted his son to become something better. So அப்படிதான் வந்து I got into the sport also. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், உங்களுக்கு இப்போவாச்சும் நடவு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஜெகதீசன் ஆக்சுவலி ரொம்ப he felt really touched about it. அது பேசும்போது கூட he was very happy. இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சது. ராஜ்கோட்ல இருந்து சென்னை திரும்ப வரும்போது ஒரு ரஞ்சி டிராஃபி கேம்க்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காரதா இருந்துச்சு, அவர் எக்கானமில இருந்தாரு. அண்ட் யூ ஸ்வாப் சீட்ஸ் வித் ஹிம். யூ என்ஷூர் தட் ஜெகதீசன் காட் அ டேஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைல். அண்ட் நான் பார்த்தேன், பட் ஐ ரிமெம்பர் தி இன்சிடென்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஆன் தி சேம் ஃளைட். அது முடிஞ்ச உடனே வந்து அண்ணா செம்மையா இருந்துச்சுனா அப்படின்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா பேசிட்டு இருந்தாரு. How did that happen? ஞாபகம் இருக்கா அந்த இன்சிடென்ட்? ரொம்பலாம் இல்ல, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ரொம்பலாம் இல்ல, பட் மாதிரி வேகா ஞாபகம் இருக்கு. நான் வந்து சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் குட், யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானங்க. அதுவும் நம்ம பையன் ஜக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்ல, ஹாப்பியா இருந்தா சரி. இல்ல ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஊர் பசங்க நிறைய பேருக்கு நீங்க தான் வேலூர் நாயக்கர், பாஷா பாய் எல்லாமே ஒரு பெரிய கூட்டமே இருக்கு இல்லையா? வந்து அபி ஆகட்டும், பாபா பிரதர்ஸ், அப்ரஜித், இந்திரஜித், மாலோலன், இப்போ ஜக்கு, சாய் கிஷோர் எல்லாமே வந்து உங்களை பத்தி ஒரு பெரிய காட்ஃபாதர் மாதிரி பாக்குறாங்க டீம்ல. உங்களுக்கே சம்டைம்ஸ் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? இல்லங்க, ஆக்சுவலி நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸே வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட இந்த கிரிக்கெட்டிங் ஜர்னி கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஐ ஆல்வேஸ் பி வெரி ஹாப்பி. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்குன்னு எனக்கு இந்த ரொம்ப அந்த அட்வைஸ் கொடுக்கறது பிடிக்காது. கொஞ்சம் என்னோட I would like my work to speak for itself and inspire them in as many ways as possible. But more than anything, I want to be that person who they can come and confide in. அண்ணா எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. I'd want to be that person. இல்ல to get to that, I think you need to be a couple of very important qualities, very genuine and very honest. So in the rendu vishayam, I think only if they see in you, they'll have the trust that whatever they say will stay with Dinesh na abindra or belief irundha, I think that will happen. So I've always been somebody that has wanted maybe to share my experiences, but more than that, tell them the things that I've done wrong and say, try to avoid those kind of things. Appadida na paathirken. So whenever I hear that players say I really Dinesh na help pannirukare, illa vande I enjoy being around Dinesh na, that gives me a lot of satisfaction in playing the sport. Because when you want to play the sport, yes, you want to do well for yourself, achieve whatever you want to achieve, but you also want to leave a legacy for players to be like, what, Dinesh was good to have. Dinesh showed the way. Yeah. Dinesh, did this for us. So that sort of a thing. They don't need to go out and shout it out from the rooftops, but if they feel it somewhere inside, that gives me a tremendous amount of satisfaction. Another thing that you've actually placed a lot of emphasis on in recent years is letting go of things, Ilya. So just looking back at your career, what is the one thing that you think you have let go of and you're better off for it? I've let go. I've let go of the anxiousness that happens, in playing the sport a lot of times. I won't say completely let go, even if I fail in a few games, even I get anxious, but it's a lot better than before. I think in the last, say, at least 5 years that I've been working with Abhishek, that's something that we have worked on, making a conscious effort to, get better at that in between games and, trying to be a better person in playing the sport. Those are two things that I think I've got better at. To answer your question, yes, I've tried to let go of the anxiousness that involves playing the sport. Right, but generally your batting comes
with a lot of routines, doesn't it? நடுவுல பிச்சுக்கு நடுவுல போய் ஏகப்பட்ட routines, ஏகப்பட்ட these minor ticks that you have, that you do in between deliveries, are those things that you have kind of let go of? Have you been able to just let that be? ஃபர்ஸ்ட் அதுதாங்க பாக்கணும். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு திருப்பி கிரிக்கெட் ஆடுறதுனா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல போயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். போதும் அதெல்லாம் ஜாலியா போய் ஆடணும் எனக்கு. That is the first thing I'll try and observe. But yeah, right. You know, this what starts out as a routine sometimes becomes a superstition. As long as it's a routine, it's healthy. When it becomes a superstition, it can be very stressful. And some have become, so I've avoided a few along the way. Some not so much. So, you know, it's always a battle with that. Right. But finally, I'm able to see you, in fact, and the beard looks amazing. Manicure ஆகாம நல்ல பெருசா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ராணா டகுபாட்டி மாதிரியே இருக்குன்னு. I think that's bang on. And someone has also asked you if you've if these are these rice glasses that Shah Rukh Khan used to wear அந்த படத்துல. ஆமாமா, அவர் தான் கொடுத்தாரு. நான் போனப்போ லாஸ்ட் டைம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. தாடி வளர்க்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. But that's also an interesting side to your career, the Kolkata Knight Riders, the captaincy, and you seem to vibe really well with the guys, with the core group as well, with Jay Mehta, with Shah Rukh Khan, Venki Mysore. What's it like basically? What are the kind of conversations that you have with these brains trust? Do they, I mean, it clearly doesn't look like it's very result emphasized, but what kind of stuff is being handed out? The relationship or the conversations, Hardik I love you சொல்றாரு. அவர் என்ன கலாய்க்கிறதே வேலை, அவர் விடுங்க, அவர் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பட் அதான் நீங்க பாத்துட்டீங்களே, போதுமான அளவுக்கு செஞ்சுட்டீங்க. ஹார்திக் அவன் சரியான ஆளுங்க. ஹார்திக் சூப்பர் ஆள், அவன் ரொம்ப பிடிக்கும். அவனோட என்ன டைம் போறதே தெரியாது. சூப்பர் ஆள் அவன். ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் he can take a joke about himself. அதுவே எனக்கு போதும். அந்த மாதிரி ஆளுங்களோட இருந்தாலே ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ரொம்ப யோசிக்க வேணாம் என்ன பேசணும் அப்படின்னு, ஜாலியா கொஞ்சம் பேசலாம். பட் என்ன சொன்ன, என்ன கொஸ்டின் கேட்டீங்க மறந்துச்சு. வெங்கி மைசூர், ஷாருக் கான் நல்லா தாங்க இருக்கு. அவங்க எல்லாம் நல்ல ஒரு கான்வர்சேஷன் போகும். இந்த ஆக்ஷன் மாதிரி கொஞ்சம் பேசணும், எப்படி எடுக்கணும் டீமா கீமான்னு. அவர் சூப்பர் ஓனருங்க. அவர் ஜாலியா இருப்பாரு, அவர் ரிலாக்ஸ்டா இருப்பாரு. ரொம்ப வந்து ரிசல்ட் பேஸ்ட் எல்லாம் இருக்க மாட்டாரு. தோத்தாலும் ஒரே மாதிரி இருப்பாரு, ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி இருப்பாரு. பேலன்ஸ்டா இருப்பாரு ஆளு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஆளுங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெங்கி மைசூரும் இம்மென்ஸ்லி மெச்சோர். ஒரே ஒரு மாதிரி எப்படி நாலேஜ் எல்லாம் ஊத்தும் அவர் உடம்புல இருந்து. அது போய் நம்ம பிடிச்சி அதை வந்து எடுத்துக்கினா மாத்திரம் போதும். ரைட். ஷாருக் கான் வந்து நம்ம ஊர் விஜய் சேதுபதி மாதிரி யாரையா பார்த்தா கண்டிப்பா அவரும் கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் அடிச்சிருவாரு, கண்ணத்துல அன்பை வந்து கொட்டுவாரு. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி அன்பை கொட்டிருக்காரா? டெஃபினட்டாங்க. அவரோட வார்ம்த், அந்த அவ்வளவு பெரிய ஆளுக்கு அந்த நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு அவர் எஃபர்ட்டே போட மாட்டார். நேச்சுரலா வரும். அது வந்து இட்ஸ் நாட் ஈவன், இட் டசன்ட் புட் ஆன், இட் ஜஸ்ட் கம்ஸ் டு ஹிம் வெரி நேச்சுரலி. சோ அதுல வந்து டவுட்டே இல்ல. அப்படின்னா வந்து புதுசா என்ன கலாய்க்கிறாப்ல. நான் வந்து ரீசெண்டா ராணா டகுபாட்டின்னு அவர் பாருங்க, உங்களை சரத் பாபுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ஆக பாத்தேன். யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. குருணால் பாண்டியா வந்துட்டான். இதுதான் நல்ல விஷயம். இன்டர்நெட்ல பிடிச்ச விஷயமே தான். எல்லாரும் வந்து கலாய்க்கட்டும். ஆனா குருணால் பாண்டியா மட்டும் பிதாமகன் படம் பாத்துருந்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. குருணாலும் சரி, ஹார்திக். அது குருணால் பாண்டியா நான் சொல்லுங்க. நான் சொன்னது ஹார்திக் பாண்டியா. அவர்தான் அது போட்டோல. ஆமா, கண்டிப்பா அவரும் ஃபீல் பண்ணிருப்பாரு. ஹார்திக் பாண்டியா. ஆமா. ரைட். அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. யாரு சரத் பாபுன்னு அபினவ் சொல்ல, அது இன்னொருத்தர் கேட்க நல்லா இருக்குது. இந்த மாதிரி அபினவ் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஆமா. हिंदी ब्रो, ये तमिल चैनल है भाई. हिंदी क्या पूछ रहे तू कुणाल? क्या है तू? ये तमिल चैनल है. तू लॉग आउट करके निकल अभी. अच्छा वीडियो था वो. सेफ रहेंगे सब, इंडिया सेफ रहेंगे. अच्छा गुड रन आउट ट्राई किया. अच्छा अगली बार रीच करना, मेरे जैसा रन आउट मत होना. சொல்லிட்டேங்க. அதுக்கு முன்னாடி கட்டிங் பேக் டு தமிழ், நீங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டீங்க, நல்லா கலாய்ப்பீங்கன்னு தெரியும். உங்க ஸ்டம்ப் மைக் கான்வர்சேஷன் வந்து லெஜெண்டரிங்க. ரஞ்சி டிராபில எல்லாம் நாங்க கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். நான் வேற யாருமே இருக்க மாட்டாங்க கேட்கறதுக்கு, ஒரு 10 பேர் தான் இருப்போம். நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். பட் இங்கிலாந்துல நீங்க போய் அஸ்வின், ஆஷ்லி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சது, இது நீங்க தான் வச்ச பேர் அவருக்கு? அது ரொம்ப நாளாவே அவரை கூப்பிடுறாங்க ஆஷ்லி அப்படின்னு. அது ஒன்னும் நானா வச்ச பேரா கூட இருக்கலாம். இப்ப சென்னையில தமிழ்நாடு டீம்ல கூட
அவனோட யார் ரொம்ப நாள் ஆடி இருக்காங்களோ ஆஷ்லின்னு தான் கூப்பிடுவாங்க அவனை. ஆஷ்லி அப்படியே அதை கூப்பிடுறதுதான். அவனும் பாக்குறது ஆஷ்லி மாதிரி வெள்ளக்கார மாதிரி சும்மா ஸ்டைலா இருக்கான். அவனுக்கு நல்லா தான் இருக்கான். அதனால அப்படியே செட் ஆயிடுச்சு அவன் பாடிக்கும் அவனுக்கும். ஆனா உங்களோட ஒரு பழைய ஷோ பார்த்த 2 பேரும் அவர் உங்களை மீட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் கிரஷ பார்த்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அவ்வளோ கரெக்டா புட்டுன்னு வைக்கிறாரு. ஆனா உங்களுக்கு எங்க எதுவுமே ஞாபகம் இல்ல? இதுதாங்க எனக்கு பிரச்சனை. இந்த மெமரி மாத்திரம் இல்லைங்க, நல்ல விஷயங்க ரொம்ப ஞாபகம் எல்லாம் வச்சுக்க கூடாதுங்க. அப்படியே போயினே இருக்கணும். அப்படியே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டங்க. கரெக்ட். ஆனா நீங்க இந்த மாதிரி கஜினி கார்த்திகா இருக்கிறத வந்து உங்களுக்கு எதிராக யாராவது நல்லா யூஸ் பண்றாங்களா டீம்ல எல்லாம்? இல்ல என்ன பிரச்சனை, சண்டை போடும் போது இல்லைங்க, அந்த ஆர்குமெண்ட் ஏதாவது வந்ததுன்னா மெமரியே இல்லைங்க. என்ன சொல்லணும், அந்த நாள் அந்த மாதிரி பண்ண பார்த்து அப்படி என்னால சொல்றது ஒரு பாயிண்டே இருக்காது. அதுதான் ஒரு நெகட்டிவா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ரைட். அண்ட் நீங்க அப்கோர்ஸ் ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்க நிறைய ஃபிட்ஜெட்டி ஃபிடில் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் சொன்னோம். இந்த கதை வந்து உண்மையான்னு தெரியலங்க, பட் கேள்விப்பட்ட ஒரு கதை. நீங்க தீபிகாக்கு வந்து ரிங் கொடுக்கும் போது அந்த ரிங்கையும் வந்து ஃபம்பிள் பண்ணி கீழே விட்டதா சொன்னாங்க. உண்மையில நடந்துச்சா? பக்கத்துல இல்ல பத்திரமா பரவாயில்லங்க, கலக்குறீங்க போங்க, நீங்களும் வச்சு செய்றீங்க. சரி நடக்கட்டும். ஆமாங்க, அது மாதிரி நடந்ததுங்க. அது ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்ததுங்க. ஒரு மேல கால் வச்சு குடுக்கணும், வைக்கும் போது தவறிட்டேன், தப்புன்னு கீழே வந்துச்சு. அதை விடுவாங்களா பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, அதை நான் பார்த்ததே இல்லைங்க. நிறைய பேர் இது சொல்லிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் இன்னும் பார்க்கவே இல்லைங்க. அது பார்த்தாலே ரொம்ப பழைய கால சீரியல் மாதிரி இருக்கா, செட்டே ஆக மாட்டேங்குது. இல்ல, அதுல ராஸ்ங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்க பண்ண மாதிரி ஒரு சொதப்பல் தான் நடந்தது. ஆனா அவர் உங்களுக்கு மேல மோசம். அவர் வந்து யாரு ஐடின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்லுவாரு. நல்லவேளை நீங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. வெரி ரிஸ்கி இல்ல, பட் இன்ட்ரஸ்டிங் கேரக்டர் வாஸ் குட். பட் உங்க வெட்டிங்ல ஆஃப் கோர்ஸ் பெஸ்ட் மேனா இருந்தது எல்லாமே நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் பசங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல. பாபா பிரதர்ஸ், அபி இருந்தாரு, கூட மாலு இருந்தாரு. சோ அபிதான் இல்ல, அவன் வந்து அப்போ இந்தியா மேட்ச் ஆட போயிட்டான். மத்தவங்க ஓகே. பட் ஜெனரலி அந்த ஒரு பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இன்ஃபேக்ட் தமிழ்நாடு டீம்ல பாக்கும்போது இந்த ஒரு 5-6 பசங்க வந்து நீங்க முன்னாடி பாஷா பாய் மாதிரி நடந்து வரும்போது அவங்க எப்பவுமே கூட இருப்பாங்க. உங்களை வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு சாட் பண்ணும்போது கூட, யாரு வந்து இந்த ஷோல வந்தாலும் தினேஷ் நான் இப்படி, தினேஷ் நான் அப்படி அப்படின்னு பாராட்டி தள்ளுறாங்க. எப்படி அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சு? நீங்க சொல்லும் போது நம்புற மாதிரி இல்ல, கேக்குறவங்க கூட நம்ப மாட்டாங்க. தினேஷ் தான் அப்படி, தினேஷ் தான் அப்படின்னு. நிஜமாங்க. சாய், விஜய் சங்கர் இவங்க எல்லாம் வரட்டும், அவங்களே சொல்லுவாங்க சாட்ல. உண்மைதாங்க, சத்தியங்க. நல்லா உத்து பாருங்க, அந்த பசங்க எல்லாம் வந்து கலாய்ப்பாங்க பாருங்க இந்த மெசேஜஸ் வழியா. பட் நானு, அபி, மாலோ, பாபா பிரதர்ஸ், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளாவே கூடயே. ஆப்வியஸா நீங்க ரஞ்சி டிராஃபி ரொம்ப நாள் ஆனீங்கன்னா யூ டென் டு பி அரவுண்ட் a lot of similar people who seem to make the team. So அப்படியே அந்த டெவலப் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற எதுவுமே இல்ல. there is nothing else to it. அதுக்கு நான் ஃப்ரண்ட்ல நடக்கிறேன், பேக்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் சும்மா நார்மலா தான் நடப்பேன். அந்த பசங்க தான் என்னை வச்சு செய்வாங்க நியாயப்படி. அது வெளியே சொன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்றது இல்லை, அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேருக்கு ஆக்சுவலா உங்களோட பேட்டை வழங்கி இருக்கீங்க? நீங்க ரோஹித் கொடுத்து அவரோட வாழ்க்கை வந்து ஒரே பேட்டு ஓஹோ வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? பேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மெட்டீரியல் திங்ஸ் மேல எனக்கு அவ்வளவா ஈடுபாடுலாம் இல்ல. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்னால முடிஞ்சதுதான் கொடுத்துருவேன். சோ அதனால ஐம் நாட் டூ. சில பேர்லாம் எனக்கு இந்த பேட் ரொம்ப பிடிக்கும், சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு பேட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து யாராவது பேட் கேட்டாங்க என்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்தா ஐ டோன்ட் மைண்ட். டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுக்கறதுக்கு, கொடுத்தாரு. ரைட், ஃபேர் எனஃப். அண்ட் ஆல்சோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இதுவும் வந்து அஸ்வின் மத்தி வச்ச ஒரு விஷயம் தான். பப்ளிக்காவே ஒரு டெசிஷன் உங்களுக்கு எதிராக போனதுக்கு அப்புறம் நீங்க அங்கேயே படுத்து புரண்டு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதெல்லாம் பிடிச்சிருக்கீங்க ஆன் த ஃபீல்டு. ஒரு அம்பையர் வினீத் குல்கர்னியோட டெபியூ நினைக்கிறது as an அம்பையர். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அது முன்னாடி அபினவுக்கு வந்து கொஞ்சம் வயர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வந்துருங்க. அவன் கலக்குறாங்க பாத்தீங்களா, அவனோட 3 ஏரியா பாய்ஸ் எபிசோட்ஸ் எல்லாம் கலக்குறான் போட்டு பின்னிட்டாரு. ஆமா, பேசிட்டு இருந்தோம். உங்க ஃபீல்டுக்கு கிவிங் a run for your money. உங்களோட ஃபீல்டுக்கு உஷாரா இருந்துக்கோங்க நீங்க. ஆமாங்க.
எனக்கு என்னமோ நீங்களும் அதை செய்வீங்கன்னு தோணுது. இனி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் வந்து நாங்க கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னா. நீங்க வந்து மாதிரி ஆளுங்க தாங்க கஷ்டம். எங்களுக்கு டொமைன் நாலேஜ் தான் இருக்கு, மத்தபடி நாலேஜே இல்ல. உங்களுக்கு எல்லாம் உலக அறிவு, ஜெனரல் நாலேஜே இருக்கு. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? சாமி செஞ்சுட்டீங்களே நீங்க பண்டியா பிரதர்ஸ் செஞ்சத பேசுறீங்க. ஐயோ உங்களுக்கு என்ன, படத்தை பத்தி பேசுறீங்க, மேட்ச பத்தி பேசுறீங்க, ஆளை பத்தி பேசுறீங்க, எல்லாமே தெரியுது. உங்களுக்கு என்னங்க? ஏங்க எங்களுக்கு பேச மட்டும் தாங்க தெரியும். நீங்க ஆடவும் ஆடுறீங்க, பேசவும் பேசுறீங்க. பட் கமிங் பேக் டு தி क्वेश्चन, நீங்க வந்து அம்பையர் அவுட் கொடுக்கும்போது ஏன் கீழே படுத்து புரண்டி வெளில போகாமலாம் அடம் பிடிச்சீங்க? அது என்ன ஞாபகம் இருக்காங்க? அது ஒரு காலங்க. இது எப்படி நாயகன் படத்துல கமல் எப்படி அழுதாரு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட பண்ண ஒரு அப்பீல் அது. கடந்த கட்டத்துல அப்படியே போகும்போது அந்த ஃப்ளோல அப்படியே மாறி மாறி வயசாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணா போதாது, சாதாரணமா சின்ன அப்பீல் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு ஒரு மாதிரி செட் ஆயிடுங்க. அதெல்லாம் அப்படிதான். அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணுமோ அந்த காலகட்டத்துல அப்படி இருந்தேன். அப்படி வளர அப்படியே மெல்லோ டவுன் ஆயிட்டாங்க ஆளு. ஆமாங்க, ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. 4-5 வருஷத்துல நீங்க மெல்லோ ஆனது மட்டும் இல்ல, மேபி அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்பவுமே இருந்ததான்னு தெரியல. பட் இப்போ வந்து நல்லா ஜொலிக்குது. எங்க இருந்து வந்த விஷயம் அது? அவங்க அன்லிஸ்ட் வேற லெவல் கெட்டப் ஆபரேஷன்ல. என்னங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா ஹீரோயினா அது ஜொலிக்குதுன்றீங்க? நடக்கட்டும். சீரியஸாங்க அந்த சைடு எங்களால அவ்வளவா பார்க்கவே முடியல. மேபி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பாத்துருக்கோம் அந்த சைடு. நாங்க தான் அவ்வளவா பார்த்ததே இல்ல. பட் இப்போ பப்ளிக்ல நிறைய தெரியுது. அந்த மாதிரி சொல்லல. எவ்வளவோ பேர் உங்க ஷோல வந்திருக்காங்களே, சொல்லல ரொம்ப பண்ணீங்க அவர் அப்படின்னு சொல்லவே இல்லை யாருமே. இல்லங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல. சாய் கிஷோர் என்ன சொன்னார் தெரியும்ல, நீங்க வந்து ஃபீல்ட செட் பண்ணுவீங்களா, நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாராம். நீங்க கடுப்பாய் வந்து திரும்ப ஃபீல்ட பழையபடி ஒரே இடத்துல வந்து மாத்தி வச்சிருவீங்களா? சோ அந்த மாதிரி நீங்க லைட்டா கடுப்பாவீங்களா அவர் இந்த மாதிரி ஃபீல்ட அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுல? ஆமாங்க, அவன் இந்த மாதிரி அவன் கொஞ்சம் ஓவர் கிளவருங்க. அவன் ரொம்ப கிளவர் அந்த பையன். அதனால என்ன பண்ணுவான், ஒரு 2-3 பிளான் எக்ஸ்ட்ராவா யோசிச்சிடும். இவ்வளவு எல்லாம் யோசிக்க வரா, நீ போடுறான் ஆடுறவனுக்கு அவ்வளவு அறிவுலாம் இல்லடான்னு சொல்லிட்டு அதை அப்படியே நாங்க வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இது பண்ணுவோம். நீங்க ஆட்டோமொபைல்ஸ் ஃபேன் அப்படின்னு தெரியும். ஆக்சுவலி உங்களுக்கு 2008-09 ஐ திங்க் நீங்க டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடும்போது there was an incident where Dan Vittori had actually won the man of the match, but he gave away the bike that he won as the man of the match award. இல்லையா, உங்களுக்கு தானே கொடுத்தாரு. அந்த பைக்ல வச்சிருக்கீங்களா? பாருங்களேன், வேற ஏதாவது EMP தாலகி கேக்குறீங்க? பைக்குங்க, இவ்வளவு பெரிய பைக்குங்க. என்னங்க இது இவ்வளவு பெரிய பைக்கா? அதுவுமே நினைவு இல்லைங்கிறீங்க, நியாயமே இல்லைங்க இதெல்லாம். போச்சுங்க அந்த பைக்கு, தூரு புடிச்சு கைலாங்கடையிலே போயிருக்குங்க. நீங்க இப்போ கேக்குறீங்க, நீங்க போ விடுங்க. அதை நெக்ஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, சத்தியமா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு டேனியல் விட்டோரி. நல்ல மனுஷன் அவரு. உங்களை மாதிரி பெரிய தாடி டேனியல் விட்டோரி அவரே இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்க மாட்டாரு. நான் ஃபீல் பண்றேன், நான் வச்சிருக்க அளவு. சீரியஸாங்க, நீங்க பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து லாக்டவுன் முடிச்சுட்டு கிரிக்கெட் நெட்ஸுக்கு போறீங்களோ இல்லையோ, பாலா பட ஷூட்டிங்க்கு டெஃபினட்டா போலாம். கெட்டப்லாம் அவர்லாம் படம் எடுக்கிறதே இல்லையே இப்போ. அவர் படம் ஷூட்டுக்கு போய் என்ன பண்றது? பட் உங்களுக்கு ஜெனரலி வந்து யூ ஆல்சோ பிகம் a bit of a style icon. யூ ஆல்சோ கைண்ட் ஆஃப் உங்க க்ரூமிங் லெவல் எல்லாமே அடுத்த லெவல் போயிடுச்சு. இந்த ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து கேக்குறது இல்லையா அதிகமா? இல்லங்க, திருப்பி சொல்லுங்க, எனக்கு கேட்கல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கட்டாது பாருங்க, சொல்லுங்க திருப்பி. இல்ல உங்களை ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் யாருமே உங்களை கேட்டது இல்லையா? இல்லங்க, அன்னைக்கு கூட நான் வந்து அனியோட லைவ் நான் போயிட்டு நான் பாட்டு பாட கூட நான் அவைலபிள் சொன்னேன். பட் அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸே கொடுக்கல, நான் கண்டுக்கல. என்னங்க இது இப்படி சொல்லிட்டாரு? நாங்க உங்களை ஆக்டிங் லெவல்ல யோசிக்கிறோம், நீங்க மியூசிக் லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இல்ல எனி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல நான் கலக்குவேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. பட் அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க வெளியே கொண்டு வரணும் என்கிட்ட இருந்து. இப்போதைக்கு யாரும் அதை யோசிக்கல. அபி வந்து நீங்க ஏதோ ஒரு லெஜெண்டரி பாலிவுட் படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. மக்களுக்கு தெரியாம என்ன நடந்திருக்கு? ஓ ஆமாங்க, அது நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லுங்களேன். அத மாதிரி ஒரு படம் வந்ததுங்க ஒரு பல வருஷம் முன்னாடிங்க. ஒரு கிரிக்கெட் மூவிங்க, நிறைய கிரிக்கெட்டர் நடிச்சாங்க. இவன் வேற இந்த லைவ்ல வந்து எல்லாத்தையும் சொல்லி விட்டுறான். இந்த கிரிக்கெட் படம் ஒண்ணு இருக்குங்க. அந்த கிரிக்கெட் படம் வந்து ஓடவே இல்லைங்க. இந்த ஹீரோட அப்பாவே பாத்துக்க மாட்டார் அந்த படத்தை. அந்த படத்தை பத்தி பேசி இன்னங்க யூஸ் இருக்கு. இது அந்த ஹர்மான் பவேஜா நடிச்ச படமா?
கரெக்டுங்க கலக்குறீங்க போங்க. அந்த படம் தான் நீங்க பாத்துறீங்க, ரொம்ப வெட்டியா இருந்தீங்கன்னு அர்த்தம். ஐயோ இல்லங்க, அந்த படத்தோட டைட்டில் சுத்தமா ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹீரோவையும் படம் பேர் வந்து அந்த படம் பேர் விக்டரி. கரெக்ட் கரெக்ட். ஆனா அது அத்தனையும் லாஸ் அந்த படத்துல. பரவாயில்ல, இதுவும் ஒரு அனுபவம் தானே ஆக்சுவலி. அனுபவம் நல்லா இருந்ததுங்க, அதெல்லாம் டவுட்டே இல்லை. எந்த நேரத்துல நம்ம உங்க நடிப்பு திறமையை பத்தி பேச ஆரம்பிச்சோமோ உங்க ரூம்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம லைட் போட்டாங்க, நல்ல லைட் போட்டு. இல்ல பரவாயில்ல. சொல்லு. இப்பதாங்க ஜகஜோதியா இருக்கு. நம்ம கிரிக்கெட்ல இருந்து கட் பண்ணி லைட்டா உங்க கேப்டன்சிக்கு வந்தோம்னா, ஜஸ்ட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தி அவுட் சைட், நீங்க கேப்டன்சி பண்றத பார்க்கும்போது it appears like it's also brought about a sense of calm in some way, because you kind of seem like the character who gets a little too worried if you have to constantly keep thinking about yourself. So captaincy பண்றதுனால it appears like அந்த concernsலாம் கொஞ்சம் போய் it's actually brought about a sense of freedom. இந்த தியரி எல்லாம் கரெக்ட்டா? கரெக்ட் தான் இருக்குங்க, எனக்கு தெரியல. பட் நான் என்ஜாய் பண்றேன் கேப்டன்சி. It's good. I think I'm a captain at a good age where I can genuinely contribute as not only as a leader but also sacrifice things which I wouldn't have in earlier days. So that gives me a lot of it gives me a sense of balance. Sorry, I think I lost you for a bit over there. ஏன் இன்டர்நெட்டா இல்ல உங்கள்தாங்க? தெரியலங்க, சத்தியமா தெரியலங்க. ஒரு வாரமா நான் இதை வச்சுதான் போராடிக்கிட்டு இருக்கேன், யாருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கயாவது சிக்கல் நடக்குது. ஒரு வாரமாவே நடக்குதுன்னா உங்களுக்கு தாங்க இருக்கும். கன்சிஸ்டன்ட்டா நீங்க தானே வரீங்க. இருக்கலாம். பட் ஆனா நேத்துக்கு அவர் இன்டர்நெட் நம்மளோட மோசமா இருந்ததுங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஓகே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல கூட பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதல் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இன்டர்நெட் பத்தேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் நீங்க சொன்னீங்க captaincy kind of has brought about a sense of stability. அந்த மாதிரி ஏதோ அந்த லைன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க, பாதியில கட் ஆச்சு. பட் franchise cricketல captaincy is also a lot more result oriented. I mean there is a lot of expectation in terms of output. The franchises at least want you to make the semi-finals, I mean the playoffs in the மாதிரி. How do you deal with that? That's the whole thrill of being a captain for a franchise. The expectations are so high, so obviously you have to try and get the best out of everybody. You don't have too much time in preparation, so you have to make best use of whatever and whoever is around and try to get the best out of each player. So that's a massive challenge in itself. Right. And also I mean I like how you're switching off and switching on. வந்து நம்ம தமிழ்ல கலாயா பேசும்போது டக்குன்னு வந்து ஒரு லைட் போட்ட மாதிரி வேற மோடுக்கு போயிடுறீங்க. ஒரு சீரியஸான ஒரு பதில் வரும்போது I get these practice really well rehearsed answers as well. How good have you gotten at it over the years? இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்கிறது, press conferences பண்றது. I think as a cricketer, the more you do, you tend to get to a point where you're able to connect and disconnect between these things well. So it's part of your job profile actually to be able to handle the media, to make sure that you say the right things to the right people. This is all a part of the complete journey that you want to in sport. Right. The other thing that's also interesting is that you have someone coming like Brendan McCullum, who's also played alongside you, and then you have someone like Eoin Morgan, who's also a World Cup winning captain. Rendu periya personalities vandu. How do you actually try and draw the best out of them, not just as an individual, as a captain yourself, but these are also very credentialed leaders by themselves, alla? So eppadi and the give and take irukku andu? I think that is the most exciting part of why I would want to be part of this IPL. These two players, have shown world cricket how cricket should be played in many ways. I think especially McCullum, the 2015 World Cup campaign was a massive eye-opener for a lot of countries as to not only how the sport can be played, but behavior-wise, how people need to be on the field, playing it really hard and all that. And he kind of brought about a revolution to New Zealand cricket itself. After that, their cricket is taken off to another direction, actually, the few years that he led. Now Kane Williamson is following it up brilliantly well. You take Eoin Morgan, I think one of the toughest countries to captain in world cricket is England because of the different
countries from which players assemble to play in the county cricket and then go on to represent India, especially their cultural backgrounds and all that. And himself not being a purebred English, for him to come there and to lead a team, which will obviously, when you have different people from different cultures, it's going to be very, very difficult at many times. But to not only lead a team, but to lead a team with distinction over a period of 4 years, and then the result came through. But it's not only about the result, but the way they played their cricket those 4 years, and the honesty and the integrity with which he was as a leader was something that any captain who's looking to do services in international cricket needs to and can learn from. But the other thing that has been very noticeable is that you are a really good talent spot. இல்லையா வந்து சந்தீப் வாரியர் பாத்தீங்க ஒரு பர்டிகுலர் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு எதிராக. Then you probably decided that he is good to be drafted in. Of course, Varun Chakravarti was one of your earliest finds as well. So how do you rate that facet of yours, talent spotting? I don't think I'm actually a great talent spotter. நான் வந்து பல பேரை டொமஸ்டிக் கிரிக்கெட் லெவல்ல பாத்துருக்கேன், பெரிய பிளேயர் ஆவான்னு சொல்லி they have not turned out exactly like what I thought them out to be. So I don't think I'm a great talent spotter, honestly speaking. I think Sandeep Warrior, I think, is a testament of what domestic cricket does to you. Just day in and day out, just being fabulous in domestic cricket and honing your skills and doing everything you can. I think it was just a case of us being lucky enough to pick him. Otherwise, some other team would have picked him. So it's a massive case of him being there at the right time at the right place. அவ்வளவுதாங்க. ரைட். இவர் ஒரு வியூவர் क्वेश्चन எடுத்துறோம். அரவிந்த் எஸ்ஏ கேட்டிருக்காரு. கண்டிப்பா சிஎஸ்கே பத்தி தான் கேட்பாரு. எஸ்ஏ வந்து அவர் கலக்கிட்டாரு அன்னைக்கு அபியோட, நான் பார்த்தேன். சரியான ஆன்சர்ஸ் சொல்லுங்க. எஸ்ஏ வந்து எனக்கு டைரக்டரால இருந்திருக்காருங்க. அவர் வந்து ஃபிலிம் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட். அவர் டைரக்ஷன்ல வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நடிக்கிற பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு. மெனி மூன்ஸ் அகோ. ஆமா. சோ அவர் ஒரு மிக திறமையான ஒரு இயக்குனர் வேற அரவிந்த் எஸ்ஏ. அந்த சைடு ஆஃப் விச் we are hoping that we would see a lot more of. But அவர் கேட்டிருக்கிற கேள்வி, if you are the captain of CSK, hypothetically speaking, who would be your first name on paper? உங்க பேரு not counted. Who would be the first name on paper? தோனி தாங்க. என்னங்க டவுட்? அவர் இல்லாம ஒரு CSK வா? ஆக்சுவலி தோனி இருந்தா அவர் தான் கேப்டன். டு ஆன்சர் இட், அவர் அதனால தான் கேட்டிருக்காரு தோனி இல்ல அப்படின்னும் போது யாரு அப்படின்னு. At this point of time, நம்ம விஜய் சங்கர்ல ஐ திங்க் இட்ஸ் குட் டு ஹேவ் somebody from local, either a விஜய் சங்கர் or a வாஷிங்டன் சுந்தர். அந்த சொந்த டீம் ஆடும்போது ஐ திங்க் we always feel that much moreங்க. So I think definitely at this point of time my vote will go for a Vijay Shankar or a Washington Sundar to be picked, so that it feels good to be playing for your own state. I think there's a lot more value, and in those crunch moments a lot of times it'll be good to have people who are from the same state. Right. நீங்க of course ஹர்ஷா போக்லேயோட பேசும்போது நீங்க சொன்னதை பார்த்தேன். 2008ல வந்து உங்களுக்கு சிஎஸ்கே உங்களை தான் பிக் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க. of course அது நடக்கல. சிஎஸ்கே ஓனர்ஷிப் குரூப்பை பார்த்து இந்த கேள்வி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்திருக்கும். கேட்டீங்களா எப்பயாவது? ஊரெல்லாம் போய் ஆடி இருக்கேன், எல்லா டீம்லயும் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே எப்போ எடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் வித் விச் இட் ஹேப்பன்ஸ். அவங்க வந்து இது வரைக்கும் என்ன எடுக்கலன்னு சொல்றது அது எண்ட் ரிசல்ட். பட் அதோட ப்ராசஸ் என்னன்னா, அந்த ஆக்ஷன்ல பிட் போடணும், அது அவங்க போட்டாங்க. And depends on where my name comes also. அவங்க ஒரு டீமை பண்றாங்க. அந்த டீமை பண்ணும்போது ஆப்வியஸா they need to look at எவ்வளவு பேட்ஸ்மேன், எவ்வளவு bowler, whatever they require. அப்படி அவங்க பண்ணும்போது என்னோட பேர் ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான இக்கட்டான சூழல வரும்போது they have a certain budget for me. இந்த பட்ஜெட்ல கிடைச்சா I think we should definitely go for them. So they always push for that budget. அதுல எனக்கு அதனால I never I never hold any regret saying என்ன சார் என்ன எடுக்கல அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. Because I genuinely believe that if they have set out a certain amount of money because of where my name comes in the auction, generally முன்னாடியே தெரியும் இந்த auction dynamic. அதுக்கப்புறம் they always make sure they go to that. After that, if they don't get, I think they expect me to understand that as a player it is part of the whole auction dynamics, and I think I'm mature enough to understand that. The other interesting aspect that you mentioned, I mean, you have always spoken of MS Dhoni with a lot of admiration. நிறைய விஷயத்துல you also said he's
ராதர் குட் கம்பெனி. அவர் பாட்டுக்கு இருப்பாரு, பப்ஜி ஆடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது த ஜெனரல் பெர்செப்ஷன் இஸ் தே see you as competitors. But what is it that you have learned of each other, and what is the kind of vibe that you guys share? அவரு என்னோட ஆப்போசிட்டுங்க. அவரு சும்மா நான் பாடு அந்த துருன்னு இருப்பேன். அவரு சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னா 4 hour உட்காருவாரு. அப்படியே தூண் மாதிரி இருப்பாரு. அவரு அப்படியே ரிலாக்ஸா இருப்பாரு. அவரு நான் ஆப்போசிட் கேரக்டர். சோ we are very different as personalities. A lot of mutual respect. எனக்கு ஏன் அவரோட இருக்க பிடிக்குன்னா அப்படியே ரிலாக்ஸ்டா அப்ப பாத்துவேன். கலக்குறாரு, ஒரே இடத்துல உட்கார்றாரு. அப்படி அதுவே எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். பிளஸ் ஞாபகம் வச்சுப்பாரா நல்லா உங்களோட? இல்லங்க, டெஃபினட்டாங்க. ஏங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அவரு மனுஷன் தானங்க. ஏன் எனக்கே ஞாபகம் இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் இருக்காதா? எனக்கே மறதி அதிகம், அவர் ஏன் ஞாபகம்? அதுதான், அதனால கேட்டேன். உங்க அளவுக்கு அவருக்கு மறதி ஜாஸ்தியா இல்ல ஜெனரலி நல்ல சென்ஸ் ஆஃப் மெமரியா அப்படின்னு கேட்டேன். ஐ திங்க் அவ்வளவுலாம் அவர்கிட்ட நான் கேட்டதான இல்ல அவரோட மெமரி பத்தி. பட் ஐ எம் ஷுர் ஹி ஹஸ் a decent மெமரி. ஒரு மாதிரி விக்கெட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு நல்ல ஒரு குட் ஃபன்னி போன் வச்சிருக்காரு. சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. Also Rohit Sharma and your friendship, அது பார்க்கும்போது it's also very Bombaya kind of a friendship. At least நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவர் வந்து உங்களை பேசுறது, நீங்க திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றது டிப்பிக்கல் பாம்பேக்காரங்க ஹிந்தி பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இவால்வ் ஆச்சு? லைக் நீங்க முதல்ல பேட் கொடுத்தது அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் how has that blossomed? You know, எங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசுங்க. So obviously we played a lot of cricket together. And எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஜாலி கேரக்டர். அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மால் டவுனர் ஃப்ரம் பாம்பே. கிரிக்கெட் ஜாலியா ஆடி ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருந்து அதுக்கப்புறம் இஸ் புட் இன் தி ஹார்ட் யார்ட்ஸ் அண்ட் பிகம் அ பேட்ஸ்மேன். அவனை பார்க்கும்போது அவன் சும்மா ஜாலியா ஆடுறதால என்ன நினைச்சுமா ஈஸியா கிடைக்கும் போல, நேச்சுரல் பேட்ஸ்மேன் போல. அப்ப நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அதனால எனக்கு சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும் அவனை பார்க்கும்போது. பீப்புள் ஜஸ்ட் திங்க் இட் கம்ஸ் டு ஹிம் டூ ஈஸி. பட் அவர் போடுற எஃபர்ட் டெஃபினட்டா பார்க்கணும். அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹி புட்ஸ் இன் இஸ் ஆக்சுவலி phenomenal. அண்ட் சில பேரோட அப்படியே கனெக்ட் ஆகுங்க. எனக்கு எல்லாரோடையும் டீம்ல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பட் சில பேரோட அந்த ஹார்திக், ரோஹித் இவங்களெல்லாம் அப்படியே கனெக்ட் அப்படியே. நான் வேற ஒரு மாதிரி சவுத் இந்தியன், ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஸ்பீக்கிங் ஹிந்தினா சிரிப்பா தான் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய வாட்டி பேசும்போது. அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிருக்கு. இது வரைக்கும் செட் எல்லாம் நல்லா இருக்கு, டவுட்டே கிடையாது. பட் ஏர்லி ஆன் உங்க கரியர்ல வந்து ஐ ஹர்ட் சம்வேர் நீங்க தான் கொராபரேட் பண்ணணும். இட்ஸ் ட்ரூ. அனில் கும்ப்ளே had a huge influence on your career and you always took a special interest in his career அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். Was that also the case? Definitely, because I went into the Indian team very young. So when I went in, it was about there was only me and Bala at that stage playing from Tamil Nadu for the country. And Anil bhai luckily knew Tamil, so he connected very well with us, and we always used to go together for dinners and lunches and all that. When you spend a lot of time, I think he obviously had a lot of fondness for us both, and through our journeys he's been extremely helpful and supportive, and he's been a well-wisher all along. So he's a terrific person as well. So I've always enjoyed not only playing with him but being around him, and he's a great leader as well. I know you guys are professionals and you probably have to deal with this side of the job, but also for you to constantly keep flitting between IPL teams. You have played some 6-7 IPL teams, how does that pan out for you? Because there is a sense of affinity that you might probably have with one team, but you might be bought by another team. So in the mari, of course professionally you deal with it, but what are the challenges and the pitfalls that come with it? I think as cricketers we are thorough professionals. Our team could have easily been 10. It doesn't matter. I think only if you've played with a team, like right now I've played with the KKR for 2 years, and now actually it's the 3rd year. And now if I go to another team, I'll feel a little weird. Otherwise I played for 1 year, max 2 years. Adukapro auction will come, I'll go into another team. Like a Dhoni, a Raina would always feel an affinity for CSK because they've been there from the inception. Then when you go and play for another team, it could probably feel a lot weird. But for me, for a lot of people who've been around teams, it's just another professional atmosphere. We go, we play franchise cricket for a team and come back. Now I feel the affinity with KKR already, but I don't see myself. I find it very weird going to another team. I'm very, very comfortable in that setup with the people around me. So, there's a sense of comfort there.
ரைட். அப்கோர்ஸ் அஸ்வின் பத்தி தெரியும். அவர் பயங்கரமான தமிழ் மூவி பஃப், ரெகுலரா தமிழ் படங்களை பத்தி ட்வீட் பண்ணுவாரு, பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்களும் பெரிய சினிமா ஃபேனா? இப்படி நிறைய சினிமா பாப்பீங்களா? என்ன மாதிரி டைப் நீங்க? ஆமாமாங்க, நான் எனக்கு ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு டு லேட்டர் ஆன், சும்மா ஒரு ஃபன்னுக்காக மூவி ரிவ்யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. ஐயோ அதுல என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சூப்பரா எழுதுவீங்க, நீங்க எழுதினே இருங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் சும்மா இன்னும் ஆரம்பிக்க கூட யோசிக்கிறேன்னு தானே சொன்னேன். பட் அவ்வளவுதான், எனக்கு பிடிக்கும் நிறைய படம் பாக்குறதால ஐ ஃபீல் நான் சும்மா ஒரு 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 ஆர்ம்சேர் கிரிட்டிக் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ, தோ ஐ லைக் வாட்சிங் மூவிஸ். இப்போ நிறைய படம், ஆப்வியஸ்லி திஸ் லாக்டவுன் ஹஸ் மேட் மீ வாட்ச் a lot more movies than I usually would have. ரெண்டு விஷயம் பண்ணணும் ஆசை. ஒண்ணு வந்து இந்த கார்ஸ் பத்தி ரிவ்யூவும் மூவிஸ் பத்தி ரிவ்யூவும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆமா, இன்ஃபேக்ட் உங்க யங்கர் பிரதர் வந்து இஸ் இன்வால்வ் வித் கார்ஸ் இல்லையா? வினேஷ் தானே அவர் பேரு? ஆமா ஆமா, அவர் பேர் வினேஷ், ரைமிங்கா வச்சிருக்காங்க. அவர் கார்ஸ் இன்வால்வ், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து சின்ன வயசுல இருந்து இஸ் தட் சம்திங் தட் யூ பீன் இன்ட்ரெஸ்டட் இன்? உங்களுக்கும் கார் மேல பயங்கரமான ஈர்ப்பு, நிறைய கார்ஸ் செக் அவுட் பண்ணோம், ஃபாஸ்ட் கார்ஸ்? கார் பேர் தெரியும், ஓரளவு மாடல் பேர் தெரியும், அவ்வளவுதான். பட் என்ன சொல்றது, இன்ஜின் டீடைலிங் அவ்வளவுலாம் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கார் ஓட்டினா இந்த கார்ல இந்த பிக்கப் நல்லா இருக்கு, இந்த கார்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், இது அந்த மாதிரி சும்மா பேசிக் என்ன சொல்ற ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல நிறைய விஷயம் தெரியும். என் தம்பிக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதால அவன் கார்லயே ஊர்னவன். அவன் வந்து பேசினாலே நாட்ஸ், ரேட்ஸ், ஆர்பிஎம் ஏதோ வேற மாதிரி பேசுவான், டெக்னிக்கல் டீடைல்ஸ் அந்த அளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் இல்லைங்க. ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும். உங்களை மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரூ ப்ளூ சென்னை பாய், அட்லீஸ்ட் இப்போ அப்படிதான் தெரியுறீங்க. ஆரம்பத்துல நீங்க குவைத்ல இருந்து வந்த டைம்ல, ரஞ்சி டிராஃபி ஆடுற டைம்ல ஏர்போர்ட்ல ஏன் எல்லாரும் உங்ககிட்ட ஹிந்தி இங்கிலீஷ்லயே வந்து பேசிட்டு இருந்தாங்க? அது என்னமோ தெரியலங்க, எனக்கும் புரியவே இல்லை. திடீர்னு வந்தாலே ஹிந்தில, ஃபர்ஸ்ட் அந்த டெல்லி டேர்டர்ஸ் ஆனதுனால ஹிந்திக்காரன் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். ரைட் ரைட். பட் இட்ஸ் ஆல்சோ சம்திங் தட் யூ ஹவ் டன் வெல், இல்ல? பிக் அப் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். ஹிந்தி of course ஹிந்தி இஸ் மோர் தென் பாசிபிள். அண்ட் இங்கிலீஷுமே வந்து ஆரம்பத்துல இருந்து தங்கு தடை இல்லாம ஒரு ஃப்ளூவெண்டா அடிச்சுட்டே பேசுறீங்க. என்னைக்கா யோசிப்பீங்களா வந்து நான் ஐயோ யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டோமே அப்படிங்கிற தாட் வருமா? பிகாஸ் நீங்க பேசுற ஸ்பீடுனால கேட்கிறேன். ஆமா, ஐ மீன் நிறைய வாட்டி தோணும் அந்த மாதிரி தப்பா சொல்லிட்டோமே, கொஞ்சம் அவசரப்பட்டோமே அப்படின்னு. பட் எங்க அம்மாவோட நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். எங்க அப்பாவோட தமிழ், எங்க அம்மாவோட இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். சோ அதனால பேசி பேசி அப்படி பழக்கமாயிடுச்சு. நீங்க வந்து பெரிய ரஜினிகாந்த் ஃபேன், இஸ் தட் ட்ரூ? ஆமா ஆமா, டவுட்டே இல்ல, பெரிய ரஜினிகாந்த் ஃபேன். மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடி. ஓகே. வாஸ் தட் when ராபின் சிங், பாலாஜி அவங்கலாம் கூட இருந்த அந்த டைமா? இல்ல இல்ல, இது வந்து நான் ஒரு படம் ப்ரிவியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க, அங்க he was also there. So that's how I met him. Right. And also on the just getting married to Deepika and also courting her for a long time, how much has that helped you appreciate the challenges that other sports persons actually go through? It helps if somebody is there from your similar field, you know, a sport playing person. It definitely helps having them in your life. They understand the ups and downs. They know when to give space, when to, you know, help the other person. So it definitely helps to have somebody who plays sport as well. Right. And Abhishek Nair has played a huge role, Ilya, in your career. Personally, he's also helped you shape up into a better cricketer. As a human being, எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு? எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப உங்களை மாத்திருக்காரு? இந்த ஸ்போர்ட் ஆடும்போதே உங்களுக்கு டெமி காட் மாதிரி தான் பாப்பாங்களே. அதாவது கிரிக்கெட்டர்னா அப்படிதான் கிரிக்கெட்டர் அண்ட் எனிபடி ஃப்ரம் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப மரியாதை அதிகம், எங்க போனாலும் பாப்பாங்க, பேசுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூ டென்ட் டு கெட் காட் இன் தட் லாட் மோர். அது வந்து ஒரு ஒரு மாயா மாதிரிங்க, அது இருக்கு ஆனா அது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது வந்து there's no point getting caught in the frivolous things around being a celebrity. What matters is how you play the sport, and அதோட அங்க ஓவர், அவ்வளவுதான். Then when you know do other things in life, it's important that you realize you're as sarasari da ellarodiyum. So there is nothing more special to you. People might look at you differently, so you accept that as a form of positive love, and you let it be there. You don't you know, take that for granted and do things just because you're well known. You know, that kind of difference, I think he's brought in a lot.
What are the things that you probably took for granted early on, but இப்போ you're a lot more aware of it and you don't do that any longer? சின்ன சின்ன விஷயம். இப்போ ஒரு கடைக்கு போனாலே ஒரு கியூல நிக்க மாட்டோம், கொஞ்சம் முன்னாடி போய் எடுக்க பார்ப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே you realize that you just follow what other people are doing, a normal person. So small things like that. Right. Also in this whole philosophical leanings that is coming through, நீங்க சொன்னீங்க வந்து I don't want to consciously come off sounding like that, but it's actually nice and refreshing to listen to that. இந்த நிதாஸ் ட்ராஃபி ஃபைனல் பத்தி obviously நிறைய கேள்வி கேட்டாச்சு, நான் அதை பத்தி கேட்கல. பட் மேட்ச் முடிஞ்ச உடனே when you hit those winning runs, ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல யூ லுக் ரியலி சார்ட்டட், யூ லுக் ரியலி காம், ஒரு ஜென்டில் ஹக் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. இஸ் தட் இது எல்லாத்தோட வெளிப்பாடா? இந்த மாதிரி ஒரு ஆஸ் a person if you probably changed from within, அதோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த சாந்தமான விஷயமா? இல்ல, I mean reactionன்றது you don't plan it, just what you feel at that point of time and how you react to it, அவ்வளவுதான். அத ஒன்னும் பிளான்லாம் நான் பண்ணல, எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம். அந்த டைம்ல all I felt like doing was just obviously Washington was there, hug him, and then everybody else came on the field and whatever followed soon after. I just felt happy and elated, அவ்வளவுதான். It wasn't like over exaggerated celebration. அந்த மாதிரி என்ன எப்பவுமே பெருசா பண்ணணும்னு ஆஃப் லேட்டெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. I just feel நல்ல ஒரு healthy celebration is what I think I did. Right, because I'm going to ask you this question because you've been playing for a number of years. நீங்க நிறைய ஜெனரேஷன்ஸ் பார்த்திருக்கீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன் பார்க்கும்போது there seems to be a bit of peer pressure. சில கிரிக்கெட்டர்ஸ் சொல்றதும் அதுதான், இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி இத்தனை வீடியோஸ் போடணும், இந்த மாதிரி ஒரு ஹேர் டூ, செலிப்ரேஷன் கூட இந்த மாதிரி செய்யணும், எல்லாமே ரொம்ப கேலிபிரேட்டடா ஆர்கானிக்கா இல்லாத நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. For someone who's played for so long, for someone who's been through so many different grinds, நீங்க how hard is it to actually stay simple? It's not that hard, and I think if it all depends on the people you have around. If you always have people saying yes to a lot of the things that you say, then you might get carried away. But if there's a lot of people around you who speak the real truth to you, I think it's not that hard to just stay normal. Right. And as I said, in the Instagram, in the Twitter, adalla enna vena podlam, but at the end of the day, when you go to the ground, you should have the skill sets to perform and stay and do well under pressure. That's what matters the most. The rest of it really doesn't matter. யார் வந்து ரொம்ப வெளிப்படையா நேரா சொல்லுவாங்க வந்து நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணிர கூடாது அப்படின்னு? உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாலோ இருக்கான், அபி இருக்கான். ஓகே, ஃப்ரெண்டா தப்பு பண்ணா வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, ஜெனரலி வந்து how good are you at being receptive to அந்த மாதிரி criticism? வந்து நீங்க உடனே வந்து it's always a little difficult ல யாரா நம்மள பத்தி தப்பா சொல்லும்போது, could you easily take that on board or does it take a lot of time for you to isolate yourself? Well, I'm pretty okay with that. I think most criticism I tend to listen, and then I have my own time to assimilate, and then I figure out whether that criticism was positive or whether I don't need to look too deep into that. So everybody has their own way of analyzing things, but I think right, criticism is something that you should be able to dissect properly. உங்களுக்கு ஆக்சுவல் நிறைய வியர்டான விஷயங்கள்லாம் வந்து கிரீஸ்ல பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் இந்த ரூட்டீன்ஸ், இந்த கார்டனிங், அந்த மேல பேட்டை தூக்கி நிக்கிறது, ஒரு பயங்கரமான வியர்ட் ஸ்டார்ட் வந்து நீங்க எல்லா ஃபார்மேட்லயும் ஹிட் விக்கெட் ஆயிருக்கீங்க. எப்படிங்க நடந்தது அது? எப்படி நடந்ததுன்னா, அது வேற யாருமே ஆனது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஆனஸ்டா என்னோட ஸ்டார்ட் கேம் அந்த அளவுக்கு ரேட் இல்ல, பட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இந்த மாதிரி ஆச்சரியத்துக்கு தாங்க நான் இருக்கேனே. நான் ஒரு அற்புத ஜீவன். சாமர்த்தியமா சொல்லி எஸ்கே பாருங்க. But yeah, I mean, it's actually kind of funny when but you also become really good at taking the piss at yourself. இல்லையா? மத்தவங்களையும் பங்கமா கலாய்க்கிறீங்க, உங்களையுமே அதுக்கு மேல நல்லா கலாய்ச்சிக்கிறீங்க. Is that also something that innate ஆரம்பத்திலே வந்த ஒரு விஷயம் தானா? ஆமாமா, அதெல்லாம் ரொம்ப I don't take myself too seriously. I just feel I just take things as they are. It's good to have a lot of humor around is what I've always felt. I think most situations can be dealt with a bit of humor.
By your own admission, you're a touch player. You're someone who's looking to nerdle, who's looking to find the gaps and accumulate runs. ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து பொறாமையா இல்லையா டைம்ஸ் வந்து என்ன இப்படி அடிக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு? டவுட்டே இல்ல, பார்த்தாலே என்னடா சாப்பிடுறா இப்படி அடிக்கிறானேன்னு தோணும். எல்லாருக்கும், எனக்கு மாத்திரம் இல்ல, பாக்குறவங்க எல்லாருக்கும் போயும். அவர் என்ன கேக்குற, நான் பாத்துருக்கேன் அதே சிக்கன் தான் சாப்பிடுறான், பட் எப்படி வச்சிருக்கான் பைசப்ஸ், பிச்சை எடுக்கிறான். பாட்டெல்லாம் வேற பயங்கரமா பாடுறாரு, ஹிந்தி பாட்டுலாம். ஆமா, அந்த கெரிபியன்ல இருந்து வந்தாலே அந்த பாட்டு பாடுறது அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது மாத்திரம் நான் பாத்துறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு எஸ்பிபியும் ஒரு ஸ்ரேயா கோஷல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வச்சிருக்காங்க. டேய் அவ்வளவு எல்லாம் இல்லடா, அவங்க சாதாரணமா தான் பாடுறாங்க, ஆனா பாப்பா விட்ட மாட்டாங்க அதை. நீங்க இந்த மாதிரி ஆடி பாடி ட்ரை எல்லாம் பண்ணிருக்கீங்களா, உங்க சாங் ரெக்கார்ட் பண்றது இந்த மாதிரிலாம்? ஐயோ இல்லங்க, அந்த அளவுலாம் டேலண்ட்லாம் எனக்கு தெரியும். என்னை பத்தி, என்னோட ஸ்கில்ஸ் பத்தி எனக்கு தெரியும். பாடுறது என் ஸ்ட்ரெங்தே இல்லைங்க. டான்ஸ் இல்ல டவுட்டே வேணாம், அதெல்லாம் சான்ஸே இல்ல. பெங்காலி கத்துக்கிட்டீங்களா? ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா கொல்கத்தாவின் செல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. உங்களுக்கு கௌரவ் கபூர் அப்பா தெரிஞ்சதெல்லாம் அவங்களோட டேக் லைன் தான், அவங்களோட டேக் லைன் தான். அது எது எனக்கு என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்க பெங்காலியா, நீங்க அதனால விடுங்க, அதை பத்தி கேட்டு யூஸே இல்ல. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா நான் கேட்டிருப்பேன், ஏன்னா நான் ஒரு 8 வருஷம் கொல்கத்தால இருந்திருக்கேன். சோ நான் உங்களை பெங்காலில. அப்படியா? அப்படின்னா நீங்க பெங்காலில என்னென்னமோ கேப்பீங்க. நல்ல வேலை நான் இருந்ததே இல்லைங்க, நான் 2 மாசம் தான் இருக்கேன் அங்க, பத்தல. இல்ல கண்டிப்பா கத்துப்பீங்கன்னு தெரியுது. பட் யா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நாங்க எல்லாருமே இன்செக்யூரா ஃபீல் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நீங்க கிரிக்கெட் அப்கோர்ஸ் ரொம்ப வருஷம் விளையாடிட்டே இருக்கணும், அதுதான் ஆசை. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மல்டிபிள் துறையில நுழையறதுக்கான எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு. அதுதான் எங்க எல்லாருக்கும். மல்டிபிளா என்னங்க இருக்கு? மல்டிபிள் துறை என்னது அப்படி? இல்லங்க, நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகி எஸ்ஏ காப்படிக்கலாம், நீங்க ஒரு பாடகரா கூட ஆகலாம், ஆண்ட்ரே ரசல்கே ஆப்படிக்கலாம், ஆக்டிங்கும் பண்ண முடியும். அப்கோர்ஸ் நீங்க மூவி ரிவ்யூஸ்ல எல்லாம் வேற கண்டு வச்சிருக்கீங்க. நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல பட் இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ தினேஷ். ஆக்சுவலி thank you so much. ரொம்ப தேங்க்ஸ். பட் ரொம்ப நாளா ஆக்சுவலி உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 வருஷமா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபைனலா அட்லீஸ்ட் ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியாம நடந்தது. இட்ஸ் ஐரானிக்கல், பட் இட்ஸ் ரியலி கிளாட் டு ஹவ் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. அண்ட் நிஜமா உங்க புண்ணியத்துல நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அது மட்டும் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேக் கேர்.